ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. வேர்ல்டில் நம்பர் 1% பீப்புள் தான் சூப்பர் ரிச்சாக இருக்காங்க. அந்த நம்பர் 1% பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய 9 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ். இந்த 9 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை நம்மவும் ஃபாலோ பண்ணால் அந்த லெவலை யாரால் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் ஹேபிட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஹேபிட்ஸ் தான் கேரக்டரை டெவலப் பண்ணும். ஹேபிட்ஸ் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய ஹேபிட்ஸுக்கு ஒரு பயங்கரமான பவர், ஒரு காம்பவுண்டிங் இஃபெக்ட் உண்டு. ஸோ அந்த 9 ஹேபிட்ஸை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஆக்சுவலி இங்கிலீஷ் லேர்னிங்கான சேனல், ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 9 ஹேபிட்ஸை 3ஆக பிரிச்சிருக்கேன் ஆக்சுவலி. நம்பர் 1 பர்சனல் ஹேபிட்ஸ், நம்பர் 2 கெரியர் இல்லைன்னா பிஸ்னஸுக்கான ஹேபிட், நம்ம ஒர்க்குக்கான ஹேபிட், அண்ட் நம்பர் 3 மணி ஹேபிட்ஸ் இல்லைன்னா எக்கனாமிக் ஹேபிட்ஸ். இப்போ நம்பர் 1 பர்சனல் ஹேபிட்ஸில் முதல்ல இருப்பது, அதாவது ஒரு டெய்லி ரொட்டீன். பிஸ்னஸ் பீப்புளுக்கு, ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு, ரிச் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெய்லி ரொட்டீன் இருக்கும். அதுவும் ஒரு ஹேபிட் ஆக்சுவலி. ஒரு ஸ்ட்ராங் டெய்லி ரொட்டீனை டெவலப் பண்ணுவது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏர்லி மார்னிங் ரைஸ் பண்ணுவேன், நான் ஒரு ஏர்லி பேர்ட். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு லேட் பேர்ட், நான் நைட்டு 11 o'clock 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு நான் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், என்னால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படி 2 groups ஆஃப் பீப்புள் உண்டு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 2 group ஆஃப் பீப்புளும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். இந்த 2 group ஆஃப் பீப்புள்லையும் ரிச் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் உண்டு. ஸோ இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஏர்லி மேனா, விடிய காலம் எழும்பி வேலை செய்வது உங்களுக்கு பிடிக்குமா? அது உங்களுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு, உங்கள் எமோஷ்னல் ஹெல்த்துக்கு நல்லபடியாக இருக்க எனர்ஜி தருதா? இல்லை உங்களுக்கு மார்னிங்கில் கொஞ்சம் நேரம் தூங்கணும், நைட்டில் தான் உங்களோட ஃபுல் எனர்ஜி, பீஸ் ஆஃப் மைண்ட், ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு டிசைட் தட். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் வேணும், ப்ராப்பராக நீங்கள் செய்யக்கூடிய. சில நாட்கள் அந்த டெய்லி ரொட்டீன் கொஞ்சம் மாறி போகலாம். ஓகே, நீங்கள் ட்ராவல் போகும்போது, வேறு எங்கேயாவது போய் தங்கும்போது, ஸோ இட் இஸ் அக்செப்டபிள், அது ஓகே. மற்றபடி நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய நார்மல் டேஸில் உங்கள் டெய்லி ரொட்டீன், ஒரு ஸ்ட்ராங் டெய்லி ரொட்டீன், நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எழும்பி எத்தனை மணி வரைக்கும் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் மெயின் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்போ இருக்குது, நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூஸ்வலி ரிச் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட நீங்கள் கேட்டால் அவங்களால தெளிவாக சொல்ல முடியும். நான் டெய்லி இத்தனை மணிக்கு எழும்புவேன், டெய்லி மார்னிங் இந்த காரியங்களை செய்வேன், நான் இந்த டைமில் இருந்து இந்த டைமில் மோஸ்ட்லி நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஓகே, ட்ராவல் போகும்போது இட் வில் டிஃபர். ஓகே, யூஸ்வலி நான் நைட்டில் எத்தனை மணிக்கு தூங்க போவேன், இத்தனை மணிக்கூர் தூங்குவேன். ஸோ இப்படி நீங்கள் ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபார்ம் பண்ணும்போது, அப்படி ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு லைஃப்பை லீட் பண்ண முடியும். when the life is organized, the life will be productive. ஆர்கனைஸ்ட் லைஃப் பீஸ் ஆஃப் மைண்டை தரும், பீஸ் ஆஃப் மைண்டு தான் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரும். அப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் பல காரியங்களை செய்ய முடியும். அதுபோல் இந்த டெய்லி ரொட்டீன், இந்த ஹேபிட்ஸ் எப்போவுமே திரும்ப திரும்ப ஒன்றை செய்வது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்லி ரெகுலராக செய்வது ஒரு ஒரு சூப்பர் பவரை கிரியேட் பண்ணும். ஆக்சுவலி ஒரு பெரிய பாறாங்கல்ல சின்ன சுத்தியல் வச்சு திரும்ப 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 அடிச்சிட்டு இருந்தா ஏதோ ஒரு நாள் அது 2ஆக பிளக்க போகுது. ஓகே, பர்சனல் ஹேபிட்ஸில் 2வது உள்ளது திங்கிங் ஹேபிட், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ஹேபிட். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, வீடியோஸில், மோட்டிவேஷனல் வீடியோஸில் கேட்டிருப்பீங்க, மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல், அவர் தாட்ஸ் ஆர் வெரி 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 பவர்ஃபுல். நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்டையும், பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்டையும்
கொண்டு வரும். ஓகே, ஸோ எப்போவுமே டெய்லி டே இன் அண்ட் டே அவுட் ஒவ்வொரு மொமெண்ட்லையும் நம்ம மைண்டை வாட்ச் பண்ணிட்டு இருப்பது, மைண்ட்ஃபுல்லாக இருப்பது, மைண்ட்ஸில் ஓடக்கூடிய தாட்ஸை, இல்லைன்னா இன்னொரு விதத்தில் நான் சொன்னேன், ஆக்சுவலி இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான், ஒரு ஹேபிட்டாக நீங்கள் இதை மாற்றலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு சுச்சுவேஷனையும், ஒவ்வொரு நியூஸையும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லையும் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, அதில் பாசிட்டிவாக நம்ம எதை எடுத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம். ஓகே, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படியும் பார்க்கலாம். ஓகே, பிஸ்னஸ் பீப்புள் ஆர் வெரி எக்ஸ்பர்ட்ஸ் இன் தேட். ஆக்சுவலி அவங்க எந்த ஒரு டயர் சுச்சுவேஷன்லையும் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் தான் பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணுவது. ஸோ த கிரேட் ரெசெஷன், அமெரிக்காவில் நடந்த அந்த கிரேட் ரிசெஷனை தாண்டி தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் பில்டப் பண்ண முடிஞ்சது விஷனரி பீப்புள்னால, த பாசிட்டிவ் திங்கிங் உள்ள பீப்புள்னால. எந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும், ஓகே, சிச்சுவேஷன் எப்படி மாறினாலும், எக்கனாமி எப்படி டவுன் ஆனாலும், பொலிட்டிக்ஸ் எப்படி திரும்பினாலும், வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ள சிச்சுவேஷன் எப்படி திரும்பினாலும், அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அதில் சோர்ந்து போகாமல், ஷாக் ஆகாமல். ஓகே, பிஸ்னஸ் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எதையும் கேட்டு ஷாக் ஆக மாட்டாங்க. ஓ அப்படியா, ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே விழுந்துதான், இல்லை ஓகே கவர்மெண்ட் மாறி போச்சா, நோ ஷாக். ஸோ இட் ஹேப்பன்ஸ். லைஃப்பில் எல்லாமே நடக்கும். அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, அதை எந்த ஆங்கிளில் பார்த்தா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மைண்டை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட், எப்பவுமே ஒரு சிச்சுவேஷனில், ஸ்டோரியில் பாசிட்டிவிட்டியை காணக்கூடிய ஒரு ஹேபிட். அதுபோல் another important thing, பாசிட்டிவ் கன்ஃபெஷன். இது ரெண்டும் மாறி மாறி ஒர்க் ஆகக்கூடியது. பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியது, பாசிட்டிவாக கன்ஃபஸ் பண்ணக்கூடியது. பாசிட்டிவ் திங்கிங்கை விட பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈஸியாக அதை ட்ரெயின் பண்ண முடியும் நம்ம மைண்டுக்கு. ஆக்சுவலி அவேராக இருப்பது. ஓகே, எவ்ரி மார்னிங் உங்கள் மெடிடேஷனில் இந்த டிசிஷன் எடுங்க, இன்னைக்கு நான் எல்லா சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவ் சைடை தான் பார்ப்பேன், இன்னைக்கு நான் எல்லா சுச்சுவேஷன்லையும் எப்பவும் பாசிட்டிவ் திங்ஸை தான் பேசுவேன், தேவையில்லாத மற்றவங்களுக்கு நெகட்டிவிட்டி, நாட்டில் நடக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத காரியங்களில் உள்ள நெகட்டிவ்ஸை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அந்த மாதிரி நெகட்டிவ்ஸை கன்ஃபஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் காரியங்களை மட்டும் பற்றி பேசுவது. திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அது எக்கனாமிக்ஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, இது நிறைய ரிசல்ட்டை, பாசிட்டிவ் ரிசல்ட்டை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும். ஓகே, அண்ட் நம்பர் 3, தேர்ட் ஹேபிட் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைன்னா மெடிடேஷன். அந்த மாதிரி 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன் அவர் லைஃப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபிசிக்கல் பாடியும் எமோஷ்னல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எமோஷ்னல் ஹெல்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெல்த் க்ரியேட் பண்ணணும்னா, ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா, நம்ம கெரியரில் டாப் லெவலில் போனோம்னா, ஹை வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்னா, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எமோஷ்னல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஒரு ஃபிட் பர்சனாக இருக்கணும். ஃபிட் எமோஷ்னலி, இல்லைன்னா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன், அஜைல் பர்சன். அதுக்கான டெய்லி, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ், அது மெடிடேஷனாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் எல்லாருமே, இங்கே வேணால் பாருங்கள், ஈவன் ஆக்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே ஜிம்முக்கு போவாங்க, இல்லைன்னா யோகா பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று அவங்க மைண்டுக்கும் அவங்க பாடிக்கும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வெரி ஷார்ட் பீரியடில் மேபி நீங்கள் ரிச் ஆகணும்னா, உங்கள் சேலரி டபுள் ஆகணும்னா, எதுக்காக இருந்தாலும் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி கூடணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஹை ஆகணும், கூடணும். அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். தெர் இஸ் நோ அதர் வே. ஓகே, அதுதான் இந்த பர்சனல் ஹேபிட்ஸ். இந்த 3மே பர்சனல் ஹேபிட்ஸில் வரக்கூடியது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு
transform your body and mind. Okay, fit ஆகணும். That is very important. Now we move to career and business habits. எந்த மாதிரி habits rich people வச்சிருக்காங்க. ஓகே, நம்பர் 1, டெய்லி பிளான். உங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய டைமில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம கரியர் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தேர் இஸ் வெரி மச் எ மேஜர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சேலரி இருக்கும், இல்லைன்னா நம்ம இன்கம் இருக்கும். ஸோ டெய்லி பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட லைஃப்பில் நான் இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு காரியம். சில நாள் மிஸ் ஆகும். இதை நான் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு காரியம். என்னைக்கு நான் டெய்லி பிளான் எழுதாமல் இருக்கணும், அன்னைக்கு என்னோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். அன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் பாதி தான் முடிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு நோட் எடுத்து அன்னைக்குள்ள காரியங்கள் 10 o'clock என்ன பண்ணணும், 12 o'clock எங்கே போகணும், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும், என்னெல்லாம் காரியங்கள் முடிக்க வேண்டியிருக்கு. இஃப் யூ பிளான் தேட், இஃப் யூ ரைட் டவுன் தேட், அந்த ரைட்டிங்க்கு நீங்கள் ரைட் பண்ண காரியம் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நீங்கள் அதை மறந்தால் கூட இன்டைரக்ட்லி அந்த மைண்டில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் உங்களை தெரியாமலே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, another important thing, involving in work. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க ஒர்க்கில், கரியரில், பிஸ்னஸில் ப்ரொடக்டிவாக இருக்க இன்னொரு மேஜர் ரீசன் அவங்களோட இன்வால்வ்மெண்ட், மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்போது ரிலாக்ஸ் பண்ணும்போது இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்கு கூட இருக்கும்போதாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணும்போது இருந்தாலும் சரி, லிவ் அட் த மொமெண்ட். ஃபேமிலிக்கு கூட இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கு கூட இருக்கணும். ஓகே, 100% அதில் இன்வால்வ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். அங்கே நம்மளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஓகே, நம்மவும் ஹாப்பியாக இருக்க முடியும். மேஜர் ப்ராப்ளம் நிறைய பீப்புளுக்கு உள்ளது. வீட்டில் இருக்கும்போது கெரியரை பற்றி யோசிப்பாங்க, கெரியரில் இருக்கும்போது வீட்டை பற்றி யோசிப்பாங்க. யூ ஹாவ் டு செக்ரகேட் அண்ட் லிவ் நவ். ஸோ உங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தேட் இன்வால்வ்மெண்ட். அது ஒரு நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் இன்வால்வ் பண்ணி செய்யக்கூடிய ஒர்க்கை என்ஜாய் பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் 1. இன்வால்வ் பண்ணி செய்யக்கூடிய ஒர்க்கில் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கூடும். உங்களை மற்றவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஈஸியாக உங்களுக்கு ப்ரமோஷன்ஸும் சேலரி ஹைக்கும் கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னோட குறைஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்களுக்கு சேலரி ஹையாக இருக்குது, எனக்கு கூட இல்லை. மெயின்லி பிகாஸ் யூ ஆர் நாட் இன்வால்வ். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பண்ணலை, கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கில் உங்களை கொடுத்தா மற்றவங்களுக்கு தெரியும், உங்கள் பாஸுக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே. ஓகே, 100% ப்ரொடக்டிவிட்டியாக கொடுங்க. என்ன செய்தாலும், ஒரு வாக்கிங் போனாலும், ரிலாக்ஸ் பண்ணாலும், ஒரு காமெடி சீன் பார்த்தாலும், ஓகே, வாட் எவர் இட் மே பி, 100% நம்ம அதில் இன்வால்வ் ஆகி செய்யணும். தேட் இஸ் லைஃப். இன்னொரு விதத்தில் சொன்னால் அதுதான் லிவிங் லைஃப். மற்றதெல்லாம் ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப். எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் 100% இன்வால்வ் ஆகி செய்வது தான் ரியல், அதை ருசிச்சு செய்யக்கூடிய லைஃப். இல்லைன்னா நீங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு யோசிச்சுட்டு ஒரு ட்ரீம் வேர்ல்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் தான் உங்களுக்கு ஹையர் பொசிஷன்ஸையும் வெல்த்தையும் எல்லாத்தையுமே கொண்டு வரும். தேர்ட் ஆஸ்பெக்ட் இன் கரியர், எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்காக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண, உங்கள் ஸ்கில், நாலேஜ் அண்ட் ஸ்கில், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி ஹேபிட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். மேபி ரீடிங் புக்ஸ், ஆர் மேபி லிஸ்னிங் டு பாட்காஸ்ட், வீடியோஸ் ரிலேட்டட் டு தட் டாபிக்ஸ். உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பிஸ்னஸில் உள்ள நாலேஜை, மேனேஜரியல் ஸ்கில்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, ஓகே, எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட், டெய்லி எஃபர்ட்,
அது ஒரு ஹேபிட்டாக பில்டு பண்ணுங்கள். டெய்லி 2 சாப்டர்ஸ் புக் வாசிப்பேன், டெய்லி 1 hour போட்காஸ்ட் கேட்பேன், இந்த போட்காஸ்ட் அந்த மாதிரி. ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கெரியரில் ரிச் பீப்புள் செய்யக்கூடியது. தேர்ட் ஒன், மணி ஹேபிட்ஸ். இதெல்லாம் செய்தாலும் ஹைலி ப்ரொடக்டிவாக இருந்தாலும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தாலும், ஓகே, லாட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணாலும் வேற ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு, மணி ஹேபிட்ஸ். மணி ஹேபிட்ஸ் இல்லைன்னா வரக்கூடிய பணம் அப்படியே வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நம்பர் 1, மெயின்டைன் சிம்பிள் காரியங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள், யாருக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி மெயின்டைன் டெய்லி எக்ஸ்பென்ஸ் நோட். சிலவங்க மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு டெய்லி இன்கம் எல்லாம் வராது, ஆனால் டெய்லி எக்ஸ்பென்ஸ் நடக்கும். ஏதோ எக்ஸ்பென்ஸ், டெய்லி எக்ஸ்பென்ஸ் இல்லாத நாளே இருக்காது. ஸோ டெய்லி எக்ஸ்பென்ஸை கண்டிப்பாக அடிவீங்க. டெய்லி இன்கமும் வரக்கூடிய ஆட்களாக இருந்தால் இன்கம் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ். டெய்லி எவ்வளோ ரூபா வருது, எங்கேருந்து வருது, எவ்வளோ ரூபா செலவாகுது, எங்கே செலவாகுது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். மணி எங்கேருந்து வருதுன்னு தெரியும், எங்கே போகுதுன்னு தெரியும். உங்களுக்கு நீங்கள் அவேராக இருப்பீங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் லீக் ஆகுது மணி, தேவையில்லாமல் மணி இங்கே போகுது, அதனால தான் மணி கையில் நிற்கல. ஸோ யூ கேன் மேக் டிசிஷன்ஸ். உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மணியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா மணி உங்களை விட்டு ஓடி போகும், தூரமாக ஓடி போகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி சாரி, நான் இந்த புக்கு இங்கே இல்லை. ஓகே, நான் ஒரு டெய்லி எக்ஸ்பென்ஸ் இன்கம் எழுத ஒரு நோட் புக் இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் ஹியர். ஓகே, அதில் கட்டணம் எல்லாம் போட்டு 280 rupees சம்திங். ஆனால் அது வேர்த். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு 280 ரூபா கொடுக்கணுமா, பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நான் நோட் பண்ணும்போது மேபி 5000 rupees என்னால் அனாவசிய செலவுகளை குறைக்க முடியும் வேணா. ஸோ 280 rupees இஸ் நத்திங் இன் 1 year. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், மந்த்லி பட்ஜெட். மந்த்லி பட்ஜெட் போடுங்க. நம்ம எல்லா நாட்டிலையுமே ஆனுவல் பட்ஜெட் போடுவாங்க February மாதம், நமக்கு தெரியும். ஓகே, ரீசன்ட்லி இந்தியா ஆனுவல் பட்ஜெட் போடுது. டோட்டல் எவ்வளோ ரூபா வருது, அதுக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ அலோகேட் பண்ணுறோம், பிளானிங். ஓகே, எவ்வளோ செலவு பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, பட்ஜெட்டுன்னா ஆக்சுவலி பிளான் பண்ணுவது. பட்ஜெட்டுன்னா ஒரு மந்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் இல்லை, அது பட்ஜெட் கிடையாது. அது மந்த்லி நீங்கள் டெய்லி இன்கம் எக்ஸ்பென்ஸை ஒரு மந்த் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்கம் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்தது, எங்கே போச்சுன்னு, மீதி இருக்கா இல்லையா. தேர் இஸ் டிஃப்ரெண்ட். பட்ஜெட் மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து ஒவ்வொரு காரியத்துக்கும் எவ்வளோ நீங்கள் ஒதுக்குறீங்க. அது மந்த்லி பட்ஜெட்டாக இருக்கலாம், ஆனுவல் பட்ஜெட்டாகவும் இருக்கலாம். மந்த்லி இஸ் பெட்டர். உங்களுக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகும், ஹெல்த்துக்கு எவ்வளோ ஆகும், உங்கள் ரெக்ரியேஷனுக்கு எவ்வளோ ஆகும், ட்ராவலுக்கு எவ்வளோ ஆகும். why it is very important? பிகாஸ் உங்களுக்கு மணியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு உள்ளால நிற்கணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, என்னோட ரெக்ரியேஷன் 1500 இருக்கணும். நான் ட்ரெஸ்ஸுக்கு காஸ்மெட்டிக்கு செலவு பண்ணுவது 1000 நிற்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே, எந்த மாதத்தில் நீங்கள் எக்ஸீட் ஆனீங்க அதை அனலைஸ் பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்கள் பர்சனல் வெல்த்துக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். தேர்ட் ஒன், சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஒவ்வொரு மந்த் சேவ் பண்ண முடியுது, எப்படி சேவ் பண்ணுறீங்க? சிட்டியில் போடுறீங்களா, ஆர்டி போடுறீங்களா? சேவ் பண்ணி கொஞ்சம் மாதங்கள் சேவ் பண்ணதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? கோல்டு வாங்குறீங்களா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு மற்ற ஸ்கீம்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை திரும்ப சிட்டியில் போட்டு அதையும் எடுத்து சிட்டியில் போட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் ஆக்சுவலி ஹேபிட்ஸ், இது எல்லாமே ஹேபிட்டாக பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால். ஓகே, நீங்கள் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருந்தால் ஃபர்ஸ்ட் திங் உங்கள் கடன்களை எல்லாம்
அடைச்சி முடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களால் ஒரு பில்லியனராக, ஒரு ரிச் பர்சனாக, வெல்தி பர்சனாக மாற முடியும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. Till we meet in the next video, wish you all the best.